ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு eCareer Plus இன் யூடியூப் சேனல். ஸோ ஒரு மொபைல் ஃபோன் டெக்னீஷியனாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு டெக்னீஷியன்றவங்க ஒரு மொபைல் ஃபோன் கொடுத்தா, அதாவது ஒரு ஃபோன் ஆன் கண்டிஷனே இல்லை, ஸோ கொடுத்தா அதை வந்து ஹார்ட்வேர் கம்ப்ளைண்ட்டாக சாஃப்ட்வேர் கம்ப்ளைண்ட்டாக அனலைஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். சார் என்ன சார் வளவலும் தியரியில் போகிறீங்க சார்? நீங்கள் ஃபஸ்ட் டே கிளாஸ் கண்டிப்பாக தியரி தெரிஞ்சிருக்கணும். தியரின்றது உங்களை வந்து நாங்கள் எழுதிக்கோங்க சார், நோட்ஸ் எதுவும் சொல்லலை. பட் சாஃப்ட்வேர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, ஹார்ட்வேர் கம்ப்ளைண்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஒரு மொபைலை கொடுத்தோம், நம்ம வாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, பிரித்து வேலை பார்த்து சார் ஒரு சின்னதாக ஆன்லைன் ரீஸ்டார்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஒரு வேலை சாஃப்ட்வேர் கம்ப்ளைண்ட்டாக இருக்க கூட இருக்கலாம். அதை ஃபோனை வந்து ஜஸ்ட் ஒரு ஃபேக்ட்ரி ரீசெட் அடித்தா கூட சரியாயிரும். அந்த கம்ப்ளைண்ட்டை நம்ம சில பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபோனை பிரித்து பேட்டரி செக் பண்ணுறாங்க. அவ்வளோ ரேஞ்சுக்கு போயிருங்க. அவ்வளோக்கெல்லாம் நேரம் செலவழிக்க தேவையே கிடையாது. சிம்பிள் ட்ரிக்ஸ் அண்ட் மெத்தடில் பண்ணலாம். அப்போ சாஃப்ட்வேர்னா என்ன, ஹார்ட்வேர்னா என்னன்னு 100% பிரிக்க தெரிஞ்சிருக்கணும். சாஃப்ட்வேர் என்றால் என்ன, மொபைல் ஃபோனில் சாஃப்ட்வேர் என்ன, மொபைலில் 2 விதமாக சாஃப்ட்வேர் பிரிக்கிறாங்க. அதாவது ஒன்று வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொல்லுவாங்க, சரிங்களா? இன்னொன்று அப்ளிகேஷன் சிஸ்டம் சொல்லுவாங்க. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, இன்பில்டாக உங்கள் மொபைல் ஆன் பண்ணும்போது, அதாவது அந்த ஓஎஸில் இப்போ எக்ஸாம்பிள் கேலண்டர், கூகுள் ப்ரௌசர், இந்த மாதிரி இன்பில்டாக கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அது எல்லாமே ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம கம்பெனிக்காரன், அதாவது கூகுள் கம்பெனி ஆண்ட்ராய்டு ஓஎஸில் கொடுக்கக்கூடியது எல்லாமே ஆப்ரேட்டிங் சிஸ்டம். சார் அப்ளிகேஷன் ஓஎஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்ளிகேஷன் ஓஎஸ்னா எக்ஸ்டர்னலாக நம்ம இன்ஸ்டால் பண்ணக்கூடியது. அதாவது நான் ப்ளே ஸ்டோரில் இருந்து நான் இன்ஸ்டால் பண்ணக்கூடிய விஷயம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஓஎஸில் தான் நம்ம இன்ஸ்டால் ஆகும். ஸோ அப்போ கம்ப்ளைண்ட் வேரியன்ட் பார்க்கணும். ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு கம்ப்ளைண்ட், ஏதோ சாஃப்ட்வேர் கம்ப்ளைண்ட்டில் ஒரு கேமரா இஷ்யூ வருது என்னோட மொபைல் ஃபோனில். இன்பில்டாக என்னோட மொபைல் ஓப்போவோ விவோவோ ரெட்மியோ சம்திங் எல்ஸ் அதில் கொடுக்கக்கூடிய கேமரா ஓப்பன் பண்ணும்போது கேமரா கேனாட் பி ஓப்பன் அப்படி மாதிரி எரர் நிறைய பேத்துக்கு வரும். ஸோ அந்த மாதிரி எரர் வருது அப்படின்னா உடனே நம்ம என்ன புரிஞ்சுக்கூட, இது சாஃப்ட்வேர் கம்ப்ளைண்ட், உடனே ஓஎஸை ஃப்ளாஷ் பண்ணும். ஏன்னா உள்ள இருக்க டேட்டா ரொம்ப ரொம்ப முக்கியம், உங்களுக்கு மட்டும் இல்லை எனக்கும் ரொம்ப முக்கியம். அப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இப்போ வந்து நான் வந்து ஒரு மொபைல் ஃபோனில் கேமரா ஓப்பன்லாம் கேன் ஸ்டாப் பண்ணுறது. அப்போ அதுக்கு ஆல்டர்னேட் சொல்யூஷன் பண்ணி பார்த்துட்டு தான் நான் அடுத்து ஓஎஸ்ன்ற கம்ப்ளைண்ட்டை போகணும், சரிங்களா? ஜஸ்ட் ரீசெட் பண்ணால் எடுத்துருந்தோம் சார், பண்ணலாம் தாராளமாக. பட் டேட்டா சில பேர் வச்சுட்டு என்ன பண்ண முடியாது, ரீசெட் பண்ண முடியும். அதுக்கு ஆப்ஷனாக நம்மளுக்கு ப்ளே ஸ்டோரில் பல வகையான ஆப்ஸ் இருக்குது. அதாவது யூகேம் சம்திங் எல்ஸ், நான் யூகேம் மட்டும் சொல்ல, பிக்காட், இந்த மாதிரி நிறையா, அதாவது B612 நிறையா வந்து கேமரா ஆப்ஸ் இருக்குது. அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி பார்க்கணும். இன்ஸ்டால் பண்ணி பார்க்கும்போது எனக்கு வந்து ஓப்பன் ஆகுது, கேமரா ரன் ஆகுதுன்னா ஓகே பெட்டர், எனக்கு ஏதோ ஓஎஸில் கரெக்டாக இருக்குது, அப்ளிகேஷன் ஓஎஸில் என்னோட ஆப் ஓப்பன் ஆகுது அப்படின்னா பெட்டர், அதையே நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம ஓஎஸ் ஃப்ளாஷ் பண்ணணும், ரீசெட் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஒருவேளை எனக்கு அப்ளிகேஷன், அதாவது நம்மளை ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் செய்யப்பட்ட அந்த ஆப்பும் நம்மளுக்கு ஓப்பன் ஆகவில்லை என்றால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக ஓஎஸ் ஃப்ளாஷ் பண்ணணும், ஃபோனை அட்லீஸ்ட் ரீசெட் பண்ணணும். ஸோ அப்போ எந்த இடத்துல நம்ம சாஃப்ட்வேர் ஃப்ளாஷ் பண்ணணும், எப்போ ரீசெட் பண்ணணுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு கஸ்டமருக்கு முக்கியமான ஒன்று டேட்டா தான். யாருமே டேட்டா ஆச்சுன்னா டேட்டா எடுக்கிறது கூட இன்றைக்கி ஒரு ஜிபி டேட்டா எடுத்து கொடுத்தாலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5000 10,000 சம்பாதிக்கிறேன், அதுலையும் ஏர்ன் பண்ண முடியும், சரியா? அப்போ சாஃப்ட்வேர்ன்றது நான் 2 கேட்டகரின்னு சொல்லிட்டேன். சாஃப்ட்வேர்ன்றது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொல்லுவாங்க, இன்னொன்று பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் சிஸ்டம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ன்றது நம்மளோட மொபைலில் வரக்கூடிய அதாவது நம்ம மொபைலில் வரக்கூடிய ஓஎஸ், அதாவது இன்பில்ட் ஆப்ஸ் வருது பார்த்தீங்கன்னா, அதுதான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொல்லுவாங்க. ஸோ ஃப்ரீ டூல்ஸ்ன்றது ஓடின், அதை பற்றி நான் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, என்ன மாதிரி எப்படி இருக்கும் அதுன்றது நம்ம இன்றைக்கி டாப்பிக்கில் பார்த்துலாம். அதாவது வித் பாக்ஸ் வித்தவுட் பாக்ஸ் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் வித்தவுட் பாக்ஸ் கூடிய டூல்ஸ் எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது, நெட்டில் எப்படி பயன்படுத்துறது சொல்லிடுறேன். சிம்பிளாக தான் இருக்கும், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸஸ் பற்றி பார்த்துருவோம். சார் பாக்ஸஸ்னால் என்ன? ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பாக்ஸஸ், அதாவது ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும் ஒவ்வொன்று. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பாக்ஸில் ஒவ்வொரு பாக்ஸும் என்னென்ன பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நான் எடுத்துக்கிற பாக்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா மிராக்கிள் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான பாக்ஸ். இது மார்க்கெட்டில் இப்போ வரைக்கும் இருக்குது. சில பாக்ஸில் இருக்கிறதுலே அவுடேட்டர்லாம் இருக்கும். நீங்களாம் பார்ப்பீங்க, என்னடா அந்த பாக்ஸ் சில பேர் பார்த்தவே இருப்பீங்க இந்த டாங்கெல்லாம். அதை பற்றி நம்ம கடைசியாக பேசலாம். ஸோ இந்த பாக்ஸ் கிட்டத்தட்ட 6-7 வருஷம் 8 வருஷம் இந்த பாக்ஸ் ஃபீல்டில் இருக்குது. அதாவது தேர்ட் பார்ட்டி தான். இது வந்து நம்ம சொல்லக்கூடிய எதுவுமே ஒரு பிராண்டட் கம்பெனி, இப்போ ஓப்போ விவோ ரெட்மியோ யாருமே இதை என்ன பண்ணலை, ரெக்கமெண்ட் பண்ண கிடையாது. ஸோ இதுவும் ஒரு இல்லீகல் தான். பட் நம்ம வந்து தேர்ட் பார்ட்டியில் நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டுக்கு அதை பண்ண. ஸோ இந்த மிராக்கிள்ன்ற பாக்ஸ் ஆல் சைனா பிராண்ட் மொபைல்ஸ். சார் சைனா பிராண்ட் பழைய மாடல் தானே சார் இருந்தது, சைனா பிராண்ட் யூஸ் பண்ணலாம். இப்போ ஓப்போ விவோ ரெட்மி சாம்சங் என்ன மாடல்னாலும் இதில் லாக் எடுக்கிறது, பேட்டர்ன் லாக் எடுக்கிறது, அக்கௌண்ட் லாக்கு, இல்லை டிசேபிள் பண்ணுறது, லாக்கை டிசேபிள் பண்ணுறது, இல்லை ஒரு டேட்டாவை ரெக்கவர் பண்ணுறது, ஒரு மொபைல் ஃபோன் இருக்கக்கூடிய ஓஎஸை நம்ம வந்து அதில் இருக்கக்கூடியதை ரீட் பண்ணி எடுக்கக்கூடியது, இது எல்லாமே நம்ம இந்த மிராக்கிள்னு சொல்லக்கூடிய பாக்ஸ் மூலம் பண்ணுறோம். சார் மிராக்கிள் டாங்கிள் தானே சார் கேள்விப்பட்டிருக்கோம். கண்டிப்பாக சார் மிராக்கிள் டாங்கிள் எப்படி இருக்குன்னா, இது ஜஸ்ட் எக்ஸாம்பிள் காட்டுறேன், இது ஒரு ஓடிஜி தான். ஸோ இந்த மாதிரி தான் மிராக்கிள் டாங்கிளும் இருக்கும். ஸோ இப்போ ரொம்ப சிம்பிளாக வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி கேபிள் கனெக்டிங் இந்த மாதிரிலாம் கிடையாது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மிராக்கிளில் ஜஸ்ட் பேமெண்ட் தான். இது பாக்ஸஸ் மட்டும் கிட்டத்தட்ட 7,000 8,000 ரூபாய்க்கு வரும்.
இயர்லி ஒன்ஸ் ரெனிவல் பண்ணணும். அதாவது இயர்லி ஒன்ஸ் என்ன பண்ணால் நியர்லி அது பார்த்தீங்கன்னா 2400 இருக்கலாம் சம்திங் அந்த டைமில் இருக்க கூட ரெனிவல் பண்ணிக்கலாம். பாக்ஸ் ரெனிவல் தான். மாதத்தில் உங்களுக்கு அப்டேட் வந்து இன்றைக்கி ஒரு அப்டேட் வருது அப்படின்னா நாளைக்கு ஒரு அப்டேட் வரும். ஒவ்வொன்றிலையும் ஒரு விதம். ஏன்னா இன்றைக்கி ஒரு இப்போ இதில் பண்ண முடியாத விஷயம் இருக்குது. இதில் எல்லாமே பண்ணிட முடியும்னு சொல்ல முடியாது. அதுக்கு தான் எத்தனை பாக்ஸ் அடிக்க வச்சிருக்கேன் சார். ஒரே பாக்ஸில் சம்பாதிக்க முடியுமா? 100% சம்பாதிக்க முடியாது. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம அடுத்தடுத்த பாக்ஸில் இதில் என்ன பண்ண முடியும்? இதில் ஒரு அப்டேட் வரலை அப்படின்னா அடுத்த பாக்ஸில் தேடலாம். ஸோ அப்போ ஃபியூச்சரில் அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இன்ன வரைக்கும் அப்டேட் வந்துகிட்டே இருக்குது. சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணி தான் ஒரு மொபைல் ஃபோனில் எப்படி நீங்கள் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இந்த மிராக்கிள் பாக்ஸ்லையும் நீங்கள் அப்டேட் பண்ணி தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்? யூஸ் பண்ணவே முடியும். இல்லை யூஸ் பண்ண முடியாது. இயர்லி ஒன்ஸ் ரெனிவல் பண்ணணும். இது மிராக்கிள் பாக்ஸ். அதாவது ஆல் சைனா பிராண்டுக்கு தென் ஓஎஸ் ஃபிளாஷ் பண்ணுற லாக் எடுக்கிற அக்கௌண்ட் லாக் எல்லாத்துக்குமே இந்த மிராக்கிள்னு சொல்லக்கூடிய பாக்ஸை நம்ம பயன்படுத்தலாம். அடுத்து இருக்கக்கூடிய பாக்ஸ் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒன்று யூஎம்டி. சரிங்களா? அல்டிமேட் மல்டி டூல்னு சொல்லுவாங்க. ஸோ அல்டிமேட் யூஎம்டி பாக்ஸ் எதுக்குன்னா பெஸ்ட் ஃபார் லாக்ஸ். அனைத்து விதமான பேட்டர்ன் லாக்காக இருக்கட்டும், அக்கௌண்ட் லாக்காக இருக்கட்டும், இல்லை அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரி லாக்காக இருக்கட்டும், எந்த விதமான கம்ப்ளைண்ட்டாக இருந்தாலும் என்ன பண்ணுவோம்? இந்த யூஎம்டின்ற பாக்ஸ் மூலமாக நம்ம ஈஸியாக பண்ணலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதாவது இதுக்கும் சாஃப்ட்வேர் இருக்குது. இது ஒரு பாக்ஸ். இது வந்து என்ன பண்ணால் சிக்னலை ரிசீவ் பண்ணி சிஸ்டமில் கனெக்ட் பண்ணால் அந்த சாஃப்ட்வேர் டூலை ஓப்பன் பண்ணுறதுக்காக தான் இந்த பாக்ஸ் பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி யூஎம்டிக்கும் 5 விதமான டூல் இருக்குது. 5 விதமான டூல் யூஸ் பண்ணுறோம். மிராக்கிள் யூஎம்டி ஒன்று இருக்குது, QC ஃபயர்னு ஒன்று இருக்குது, சாம்சங்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? இது மாதிரி 5 விதமான டூல் இருக்குது. அதை நம்ம பார்க்கலாம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கம்ப்ளைண்ட்ஸ் பற்றி வரும். Z3X பாக்ஸ் இது எதுக்கு? இது ஒன்லி ஃபார் சாம்சங் அப்படின்னு சொல்லுவாங்க. மொபைல் ஃபோனில் வரக்கூடிய சாம்சங்கில் வரக்கூடிய அனைத்து விதமான கம்ப்ளைண்ட், அதாவது சாம்சங்கில் ஒரு வாய்ஸ் ஃப்ளாஷ் பண்ணணும், இல்லை வந்து ஒரு பேட்டர்ன் லாக்கை ரிமூவ் பண்ணணும், இல்லை ஒரு அக்கௌண்ட் லாக்கை எடுக்கணும், ஒரு IMEI நம்பரை எடிட் பண்ணணும், இல்லை மொபைல் ஃபோனை ரூட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த Z3X பாக்ஸை பயன்படுத்துகிறோம். அப்புறம் ஏன் சார் மிராக்கிளையும் அது இருக்குமே, என்ன சார் அதில் இப்போ ஸ்பெஷாலிட்டி? சார் அதான் முன்னாடியே சொல்லிட்டேன். இந்த கடையில் இதுதான் ஸ்பெஷல் அப்படின்னா அங்கே தான் தேடி போய் இது பண்ணணும். அதே மாதிரி சாம்சங் இதுக்கு பெஸ்ட்டான ஒன்று. இதில் இல்லாத விஷயம் இதில் கண்டிப்பாக இருக்கும். லேட்டஸ்ட் மாடல் அப்டேட் வரைக்கும் வந்துட்டு தான் இருக்குது. இதுவும் ஒரு முக்கியமான பாக்ஸ். சரிங்களா? ஒன்லி ஃபார் சாம்சங் நம்ம Z3X பாக்ஸ். யூஎம்டின்றது ஒன்லி ஃபார் லாக்குக்கு மட்டும்தான். மிராக்கிள்ன்றது ஒன்லி ஃபார் சைனா பிராண்ட்ஸ், ஆல் பிராண்ட்ஸுக்கும் உள்ள காமன் பாக்ஸ்னு கூட சொல்லலாம். சரிங்களா? ஸோ அடுத்து பார்க்கக்கூடியது ஆக்டோப்ளஸ். இதுவும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா சாம்சங்கான ஒன்று. அதாவது நம்ம Z3X போட்டின்னு கூட சொல்லலாம். ஆனால் கம்பேரிஷன் பார்க்கும்போது Z3Xோட பெஸ்ட்டாக அப்படின்னு சொல்லும்போது அது மக்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம். பெஸ்ட் வேணால் பார்க்குறதுக்கு. ஆனால் இது வாங்கினா இது வாங்க தேவை கிடையாது. மக்கள் இன்னொன்று தெரிஞ்சுக்கணும். அதாவது சாம்சங்க்கு Z3X பயன்படுத்திங்கன்னா ஆக்டோப்ளஸ் தேவையில்லை. ஏன்னா இதுவும் ஒன்லி ஃபார் சாம்சங் தான், இதுவும் ஒன்லி ஃபார் சாம்சங் தான். எது பெஸ்ட்டோ அதை நம்ம பண்ணுறோம் எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து பார்க்கக்கூடியது பார்த்தீங்க என்ன சார் ஏதோ ஒரு பாக்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா Z3X பாக்ஸ் பழைய மாடல், அதாவது 2G பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பட்டன் ஃபோன்ஸுக்கு, ஏன்னா இன்னும் பட்டன் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா பின்லாக் போட்டு மறந்துறவங்களும் இருக்காங்க. அதுலேயும் ஓஎஸ் ஃபிளாஷ் பண்ண விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதுக்கு இந்த மாதிரி பாக்ஸ்லாம் பயன்படுத்தலாம். சரியா? இது பாரு, அதாவது சாம்சங் 2Gக்கு மட்டும். ஸோ அடுத்த பாக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது பிசி டாங்கல்னு சொல்லுவாங்க. இது கொஞ்சம் அவுடேட்டட் இருக்குது. இப்போ வந்து EFTன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் அவுடேட்டட் ஆயிடுச்சு. இது பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட் ஃபார் HTCன்னு சொல்லலாம். HTCன்ற மாடலுக்கு இந்த பாக்ஸ் மூலமாக நம்ம நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் பார்த்தோம். சாம்சங் எல்லாத்துக்குமே இதுலேயும் அப்டேட் வந்துருந்தா, ஆனால் ரீசெண்டாக அப்டேட்ஸ் எதுவுமே கம்மியாக இருக்குது. சரிங்களா? ஸோ அடுத்து எடுக்கக்கூடிய பயிற்சி பாக்ஸ் என்ன டாங்கில் என்ன அப்படின்னா UMT ஆண்ட்ராய்ட் ப்ரோ. அதாவது பாக்ஸில் வந்தது இப்போ புதுசாக டாங்கில் ஆண்ட்ராய்டில் லேட்டஸ்ட் அப்டேட்ஸோடு இருக்குது. ரெண்டுமே நம்மளுக்கு வாங்கலாம். மேக்ஸிமம் UMT ஆண்ட்ராய்ட் ப்ரோ வாங்குறது பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா இப்போ இருக்க லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாமே ஆண்ட்ராய்ட் ப்ரோவில் நம்மளுக்கு கிடைக்கிது. இதுதான் UMT ஆண்ட்ராய்ட் ப்ரோ. இதுக்கும் 5 விதமான டூல்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு பாக்ஸ் தேவையில்லை. இது டஸ்ட் டாங்கல் டைப் தான். ஸோ அடுத்து எல்லாருமே இப்போ லேட்டஸ்ட்டாக குமரி, அதாவது வாங்கின எல்லாருமே ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம் MRT குறையா சொல்லலை. பட் இதோட சர்வர் எல்லாமே க்ளோஸ் ஆயிடுச்சு. வரும்போது ஓப்போக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருந்துச்சு. எல்லா மாடலும் நல்லா தான் கொடுத்துக்கிட்டு தான். அதாவது மிராக்கிளுக்கு இணையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூஸ் இருந்துச்சு. ஆனால் அப்பயே நம்மளுக்கு நம்பிக்கை இல்லை. ஸ்டூடெண்ட்டோட தெரிஞ்சுக்கணும், மக்கள் தெரிஞ்சுக்கணுக்காக நம்மளும் வாங்கி பயன்படுத்தணும். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் அதாவது ப்ரௌசரில் இப்போ என்ன பண்ணோம்னா இது வரைக்கும் நம்ம வித் பாக்ஸை பற்றி பார்த்தோம். அதாவது வித்தவுட் பாக்ஸ்ன்னு, அதாவது ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணக்கூடிய டூல்ஸை பற்றி நம்ம எப்படி பார்க்குறது, அதை எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது அப்படின்ற விஷயத்தை அடுத்து பார்க்க போகிறோம். ஸோ இதுலேயும் நம்ம ஒரு 5 விதமான பாக்ஸை பற்றி பார்த்தோம். அந்த வித்தவுட் பாக்ஸ் அப்படின்றதுல ஒரு 5 விதமான டூல்ஸ் இருக்குது. என்னென்ன டூல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓடின் ஃப்ளாஷ் டூல். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஓடினுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எம்ஐன்னு சொல்லக்கூடிய ஃப்ளாஷ் டூல். அடுத்து SPD ஃப்ளாஷ் டூல். அதுக்கு இருக்கக்கூடியது SP ஃப்ளாஷ் டூல். அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய QFIL ஆர் QPST அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி சாஃப்ட்வேர் டூல்ஸ் என்ன பண்ணுறாங்க, நம்ம வந்து
கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சரியா? ஸோ இந்த பயிற்சியில் இருக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வித் பாக்ஸ் வித்தவுட் பாக்ஸ் ரெண்டுமே நம்ம சொல்லி கொடுக்குறோம். அப்போ வித்தவுட் பாக்ஸில் ஓடின்னு சொல்லக்கூடிய டூல் அப்படின்னா என்ன? ஓடின்றதை ஃபர்ஸ்ட் நான் ஓப்பன் பண்ணிடுறேன். அதாவது ஓடின், ஸோ ஓடின்னு சொல்லக்கூடிய இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் ஓடின் ஃப்ளாஷ் டூல்னு சொல்லுவாங்க. இது பெஸ்ட் ஃபார் சாம்சங்க்கு மட்டும்தான், ஒன்லி ஃபார் சாம்சங் மட்டும். அதாவது சாம்சங்கில் என்ன பிராண்டாக இருக்கட்டும், லேட்டஸ்ட் மாடல் ஓஎஸ் டவுன்லோட் பண்ணுறது எப்படின்னா அடுத்து நான் சொல்கிறேன். டைம் இருக்குது இன்னும் நம்மளுக்கு. நான் டூலை பற்றி பேசிட்டு அடுத்து ஓஎஸ் ஃபைல எங்கேருந்து எடுக்கலாம் அப்படின்ற பற்றி நம்ம பேசலாம். நாளைக்கு நம்ம வித்தவுட் பாக்ஸோ இல்லை அடுத்த கிளாஸ் நம்ம பற்றி இதை பார்க்கலாம். ஸோ இப்போ ஓடின்னு சொல்லக்கூடிய டூல், அதாவது ஓடின் டூல்ன்றது ஒன்லி ஃபார் சாம்சங். எப்படி நான் ஒரு Z3X பாக்ஸ் சொன்னோம், இது ஃப்ரீ டூல். ஆனால் இதுக்கு என்ன சார் வித்தியாசம்? அப்புறம் எதுக்கு சார் நான் காசு கொடுத்து வாங்கணும்? சார் ஃப்ரீயாக வாங்குறதுக்கும் பெய்ட் பண்ணி வாங்க வித்தியாசங்கள் இருக்குது. அதாவது அந்த பாக்ஸில் சில நேரம் டெட் ஆகிறதுக்கு டெட் ஆகாது. இதில் 50% சக்ஸஸ் ஆகும், 50% டெட் ஆகிறதுக்கும் சான்சஸ் நிறையவே இருக்குது. அதாவது ஓடின்னு சொல்லக்கூடிய டூல் மூலமாக, அதாவது ஓடின் டூல் மட்டும் கிடையாது, நான் ஃப்ரீயாக டவுன்லோட் கொடுக்குறேன். ஏன்னா அது வந்து ஆத்தரைஸ்டு கிடையாது, இது ஒரு தேர்ட் பார்ட்டியாக இருந்தாலும் நம்ம பே பண்ணி வாங்குறோம். ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்காது. அதாவது நம்ம Z3X இந்த மாதிரி பாக்ஸஸில் இப்போ இந்த பாக்ஸ் மூலமாக என்ன தேவை பண்ணாது, நம்மளுக்கு வந்து எதுவும் பிரச்சனை வராது. அதாவது 100% ஓஎஸ் ஃப்ளாஷ் பண்ணலாம், அக்கௌண்ட் லாக் எடுக்கலாம், எது வேணாலும் பண்ணலாம். இது நான் டூலில் வந்து எடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு சில நேரம் ஃபோன் டெட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் அது ஃப்ரீ டூலை யூஸ் பண்ணுறது உங்களோட செல்ஃப் ரிஸ்கில் வந்து பயன்படுத்திக்கோங்க. சாம்சங்குரிய எல்லா மாடலுக்கும் இந்த ஓடின் டூல் மூலமாக நம்ம ஃப்ளாஷ் பண்ணலாம். ஸோ அந்த ஃப்ளாஷ் பண்ணக்கூடிய டூல் இதுதான். சரி, நான் வேணால் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். சரிங்களா? ஸோ டவுன்லோட் பண்ணுற எல்லாமே அடுத்தடுத்த செஷன் நம்ம பார்க்கலாம். ஸோ எம்ஐன்னு சொல்லும் போது தெரிஞ்சிருக்கணும், இது ஜியோமி ஃப்ளாஷ் டூல்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் தேர்ட் பார்ட்டி. நான் சொல்லக்கூடிய எல்லாமே தேர்ட் பார்ட்டி தான், அஃபிஷியல் எதுவுமே கிடையாது. இந்த டூல் மூலமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, எம்ஐ இருக்கக்கூடியதை நம்ம ஃப்ளாஷ் பண்ணலாம். அதில் இருக்கக்கூடிய ஃபாஸ்ட்புட் மோட் மூலமாகவோ இல்லை அப்படின்னா ஈடில் மோடு மூலமாகவோ என்ன பண்ணிக்கலாம், ஃப்ளாஷ் பண்ணலாம். ஃப்ளாஷிங்கிறது ஓஎஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறது, ரைட் பண்ணுறது அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. ஸோ எம்ஐ ஃப்ளாஷ் டூல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெர்ஷன் வைஸ் இருக்கும். இதை ஃபுல்லாக நம்ம பயிற்சி எடுத்து வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணி அப்பியரன்ஸ் காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி தான் டூல் இருக்கும். அதாவது எம்ஐ டூல்ன்றது இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ எம்ஐ டூல்ன்றது சிம்பிளாக தான் இருக்கும், ரொம்ப சிம்பிள். ஃப்ளாஷ் பண்ணுறதுலாம் ரொம்ப 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 சுலபமான ஒன்று. இது எம்ஐக்கு மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஓடின்றது சாம்சங் மட்டும், எம்ஐ ஃப்ளாஷ் டூல்ன்றது ஜியோமி ஃபோன்ஸுக்கு மட்டும், ஃப்ளாஷிங்க்கு மட்டும் பயன்படுத்தலாம். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசெட் அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க, இது வரைக்கும் பயன்படல. பட் ஃப்ளாஷிங்க்கு 100% இது பயன்படுத்தலாம். சரியா? எஸ்பி ஃப்ளாஷ் டூல், எஸ்பின்னு சார் ஸ்மார்ட் ஃபோன் ஃப்ளாஷ் டூல்னு சொல்லுவாங்க. அப்போ இது எதுக்கு சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்லி ஃபார் மீடியாடெக் பேஸ்டு மொபைல்ஸ்க்கு மட்டும்தான் இந்த எஸ்பி ஃப்ளாஷ் டூலை பயன்படுத்துவோம். அதாவது எஸ்பின்றது ஸ்மார்ட் ஃபோன் ஃப்ளாஷ் டூல், இது வந்து மீடியாடெக் பேஸ்டு வரதுக்கு தான். இதுக்கு முன்னாடி சாம்சங் வந்து டவுன்லோட் மோடு பயன்படுத்தி, இந்த மோட்ஸை பற்றி நான் பேசி குழப்ப வரும்ல, சாம்சங் ஃப்ளாஷ் பண்ணுறக்காக ஓடி எம்ஐ ஃப்ளாஷ் டூல், எஸ்பி ஃப்ளாஷ் பண்ணுறது, அதாவது மீடியாடெக் பேஸ்டு வரக்கூடிய சிப்செட். மீடியாடெக் பேஸ்டு சிப்செட் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். மீடியாடெக் பேஸ்ட் வரக்கூடிய சிப்செட்ன்றது ஒவ்வொரு மாடலை பொறுத்தும். இப்போ குவால்காம் ஒரு பேஸ்ட் வரக்கூடிய மொபைல் இருக்குது, மீடியாடெக் பேஸ் பண்ணி வரக்கூடிய மொபைல் இருக்குது. ஸோ இது மீடியாடெக் பேஸ் பண்ணக்கூடிய மொபைல் சிப்செட்டுக்கு இதில் ஃப்ளாஷ் பண்ணலாம். இந்த எஸ்பின் இதுவும் ஃப்ரீ டூல் தான். ஸோ அதோட அப்பியரன்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் எப்படி ஃப்ளாஷ் பண்ணுறது, எப்படி டவுன்லோட் பண்ணுறது அதுன்றதை நம்ம அடுத்தடுத்த செஷனில் நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த டூல். சரியா? இப்போ ஜஸ்ட் நம்ம டூல் எதுக்கு, என்ன மெத்தட். ஆனால் இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, குவால்காமுக்கோ சார் அப்போ நான் வந்து சாம்சங் வந்து மீடியாடெக் ப்ராசர் சார் அதில் வந்து நான் ஃப்ளாஷ் பண்ண முடியுமா? 100% பண்ண முடியாது. ஏன்னா ஒவ்வொரு ஃபோனுக்கும் ஒவ்வொரு விதமான மோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இன்ஜினியரிங் மோட்ஸ். அது வந்து சாம்சங் டவுன்லோட் மோட் தான் அக்செப்ட் பண்ணும். இந்த எஸ்பி ஃப்ளாஷ் டூல்னு சொல்லக்கூடியது ஒன்லி சிப்செட் பேஸ்ட் மோடை மட்டும் தான் அக்செப்ட் பண்ணும், சிப்செட் மோடுன்னு சொல்லுவோம். ஸோ அதனால சாம்சங் பேஸ்ட் வந்து அக்செப்ட் பண்ணாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மேலும் டீட்டெயில்ஸுக்கு நம்ம அதுபடி கிளாஸை கண்டிப்பாக பாருங்கள், தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி அப்பியரன்ஸ் அதில் இருக்கும். சரிங்களா? இந்த எஸ்பிடின்றது எதுக்குன்னா, ஸ்பெக்ட்ரம் பேஸ்ட் வரக்கூடிய மொபைல், இந்த லாவா இந்த மாதிரி மொபைல் இருக்கலாம், ஐடெல் இந்த மாதிரி ஸ்பெக்ட்ரம் பேஸ் பண்ணி கொஞ்சம் சீப்பஸ்ட் சிப்செட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மொபைலுக்கு இந்த ஸ்பெக்ட்ரம் பேஸில் வரும். ஏன் சாம்சங் சில மாடல் யூஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ வந்து பழைய மாடலில். பட் அதுவும் வந்து பண்ண முடியாது, ஏன்னா டவுன்லோட் மோட். அப்போ ரெட்மி கொண்டாந்து பண்ண முடியுமா? ரெட்மியில் ஸ்பெக்ட்ரமே பயன்படுத்தலை, குவால்காம் அண்டு மீடியாடெக் தான் பயன்படுத்தியிருக்காங்க. சரியா? ஸோ அப்படி இருக்கக்கூடியதுக்கு என்ன மாதிரி நம்ம ஃப்ளாஷ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம எஸ்பிடி ஃப்ளாஷ் டூலமாகவும் ஃப்ளாஷ் பண்ணலாம். இது ஒன்லி ஃபார் ஸ்பெக்ட்ரம் பேஸ்ட் வரக்கூடிய மொபைலுக்கு மட்டும்தான், வேற எதுக்குமே கிடையாது. சரிங்களா? ஸோ அடுத்து பார்க்கக்கூடிய டூல் என்ன அப்படின்னா QFIL. அடுத்து பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா QFIL ஃப்ளாஷ் டூல். இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அப்டேட்டட் வெர்ஷன் வரும் கண்டிப்பாக. சார் அப்போ பாக்ஸ் மாதிரி இப்போ பாக்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் மிராக்கிளில் 3.82 வருது அப்படின்னா அடுத்து அப்படியே 3.83 வந்துச்சுன்னா ஓப்பனே ஆகாது. பட் டூலை பொறுத்த வரைக்கும் நம்ம தான் அந்த வெர்ஷனை பார்த்து டவுன்லோட் பண்ணி என்ன பண்ண முடியும், பயன்படுத்த முடியும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெர்ஷன் இருக்குது. சில மாடல் பழைய மாடல்ஸ் வந்து டவுன்கிரேட் வெர்ஷனாக நம்ம பயன்படுத்தணும், சிலதுக்கு அப்கிரேட். இது QFIL ஒன்லி ஃபார் குவால்காம் பேஸ்ட் வரக்கூடிய மொபைலுக்கு மட்டும்தான்
இந்த QFL யூஸ் பண்ண முடியும், வேற எதுக்கும் இல்லை. ஸோ QFLன்றது விவோ, ஏன்னா இதுக்கு முன்னாடி எம்ஐக்கு சொல்லிட்டேன், விவோ ஓப்போ இதுக்கு ஃபுல்லாமே இதில் பயன்படுத்தலாம், ஃப்ளாஷ் பண்ணலாம். இதுக்கு ஆல்ரெடி QPSTன்னு ஒரு டூல் இருக்குது சரிங்களா, அது மூலமாக பயன்படுத்தலாம். ஸோ இதுதான் வித் பாக்ஸ் வித்தவுட் பாக்ஸுக்குள்ள வித்தியாசம். கண்டிப்பாக அதை பற்றி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் செஷன் நான் என் பண்ணிக்கிறேன். நாளைக்கு ஒரு நல்ல செஷனில் வந்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.